இயேசு 12 சீஷர்களை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார். And Jesus Christ chosen the 12 disciples and named them as apostles. இந்த 12 சீஷருடைய பட்டியலை பற்றி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து படிக்கலாம். And we can read the list of those apostles from Matthew the 10th chapter verse 1 onwards. மார்க் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து படிக்கலாம். And Mark the Gospel chapter 3 verse 16 onwards we can read about those names. லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து படிக்கலாம். Luke the Gospel chapter 6 verse 14 onwards we can read about those names. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலும் படிக்கலாம். Even Acts of Apostles chapter 1 verse 13 onward we can also read about those names. மத்தேயு 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து கீழே வாசித்தால் அப்போஸ்தலருடைய பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. If you read Matthew 10 chapter verse 2 we can see how the list of those apostles the names have been given. மார்க் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து வாசித்தால் அங்கேயும் அவர்களுடைய அந்த 12 சீஷர்களுடைய பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. Even Mark the Gospel chapter 3 verse 16 you can also read about those names of those 12 apostles. லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து வாசித்தால் அங்கேயும் அவர்களுடைய பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. Even Luke the Gospel chapter 6 verse 14 here also you can see about the names of those apostles. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசித்தாலும் அங்கேயும் அந்த பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. Even when you read Acts of Apostles chapter 1 verse 13 we can understand the names of those apostles. நாம் ஏதாவது ஒரு பகுதியை படிப்போம். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து வாசியுங்கள். Matthew 10 chapter let us read from the second verse onwards. அந்த 12 அப்போஸ்தலருடைய நாமங்களாவன முந்தினவன் பேதுரு எனப்பட்ட சீமோன், அவன் சகோதரன் அந்திரேயா, செபதேயுவின் குமாரன் யாக்கோபு, அவன் சகோதரன் யோவான், பிலிப்பு, பர்தலோமேயு, தோமா, ஆயக்காரனாய மத்தேயு, அல்பேயுவின் குமாரன் யாக்கோபு, ததேயு என்னும் மறுநாமமுள்ள லெபேயு, கானானியனாய சீமோன், அவரை காட்டிக் கொடுத்த யூதாஸ் காரியோத் என்பவர்களே. இப்போ இந்த 12 பேருடைய பெயரை நீங்கள் வாசித்தீர்கள். Now you read about the 12 names of those apostles one by one. நீங்கள் இந்த 4 ரெஃபரன்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்தேனே, இந்த 4 இடங்களிலும் நீங்கள் படித்து பார்த்தால் ஒவ்வொரு இடங்களிலே ஒரு சில வித்தியாசங்கள் காணப்படலாம். And I have given reference of 4 places. If you go over and each you can find little differences. சீமோன் பேதுரு, Now here called as Simon Peter, அந்திரேயா, Andrew, செபதேயுவின் குமாரன் யாக்கோபு, and even the son of brother of Zebedee, யோவான், John, பிலிப்பு, Philip, பர்தலோமேயு, Bartholomew, அவனுக்கு நாத்தான்வேல் என்று பெயர், and he is having another name Nathaniel, தோமா, Thomas, மத்தேயு, Matthew, அல்பேயுவின் குமாரன் யாக்கோபு, Alphaeus, the son of James, ததேயு என்னப்பட்ட லெபேயு, and Lephes was called as the Thaddeus. இவன் யாக்கோபின் சகோதரன் ஆகிய யூதா என்றும் அழைக்கப்படுகிறான். And even he is being called as a Judas. இவனுக்கு 3 பெயர்கள். And he is having 3 names. நான் ஒவ்வொருவருடைய பெயரையும் பற்றி தனித்தனியாக எடுக்கும்போது விளக்கமாக சொல்லி தருகிறேன். When I take each name separately, let me give you an explanation. இவனுக்கு 3 பெயர், லெபேயு, ததேயு, யூதா. And he is having 3 names, Lebbaeus, Thaddeus and Judah. அதை நீங்க இந்த 4 ரெஃபரன்ஸ் படித்தால் உங்களுக்கு தெரியும். And when you read the 4 references we can understand. அப்புறம் சீமோன் and Simon, கானானியனாகிய சீமோன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு இடத்துல, இன்னொரு இடத்துல செலோத்தே என்னப்பட்ட சீமோன். and in one place is called the Simon the Canaanite, and another place it is called the Simon the Zelothite. அடுத்தது கடைசியாக யூதாஸ் ஸ்காரியோத். and the last one is Judas Iscariot. இது 12 சீஷர்களுடைய பெயர்கள். These are the names of the 12 apostles. இவர்களை இயேசு கிறிஸ்து இவர்களை தெரிந்தெடுக்கும் முன்னதாக, even before choosing those 12, ராத்திரி முழுவதும் அவர் ஜெபித்துக் கொண்டிருந்தார் என்று வாசிக்கிறோம். and we could read all through the night he was keep on praying. ராத்திரி முழுவதும் அவர் ஜெபித்துக் கொண்டிருந்தார். and he was kept himself praying all through the night. ராத்திரி முழுவதும் அவர் ஜெபித்து அதன் பிறகுதான் இந்த 12 பேரையும் தெரிந்து கொள்கிறார். After praying all through the night, he had chosen the 12 disciple apostles. அந்த நாட்களில் இயேசுவை अनेक ஜனங்கள் பின்பற்றினார்கள். In those days, many were able to follow the Lord Jesus Christ. ஆனால் அவர்கள் மத்தியிலிருந்து இந்த 12 பேரை அவர் தெரிந்து கொள்கிறார். In the midst of those people who ever followed him, he had chosen this 12. இயேசு தேவனாய் இருந்தாலும், even though Jesus Christ was like a God, அவர்
இந்த 12 பேரை தெரிந்து கொள்வதற்கு முன்பு ராத்திரி முழுவதும் ஜெபித்து பிதாவினுடைய ஒரு நடத்திப்பை பெற்றுக்கொண்டார். And even choosing this 12, he prayed all through the night and he got the guidance of the Father. இன்றைக்கு பாருங்கள், நம்முடைய சீஃப் பாஸ்டர்மார் கூட அப்படித்தான். ஊழியத்துக்கு ஆட்கள் எடுக்கும் முன்னதாகவும் பாஸ்டர்மார் ஆக்கும் முன்னதாகவும் ராத்திரி எல்லாம் ஜெபிப்பாங்க. Even taking a new minister for the ministry and also anointing the pastors, even the chief pastor will be praying all through the night. அவர்கள் ராத்திரியெல்லாம் ஜெபித்து ஒரு நடத்திப்பை பெற்றுக்கொண்டுதான் அதை செய்கிறார்கள். And praying all through the night, getting the guidance, and with that they do that to ministry. நான் அதிலிருந்து விளங்கிக் கொண்டதை உங்களுக்கு சொல்லுகிறேன். But I want to tell what I learned from those things. இயேசு ஏன் அதற்காக ராத்திரியெல்லாம் ஜெபித்தார்? Why the Lord Jesus Christ prayed all through the night for that matter? நான் உங்களுக்கு முதல் நாளிலேயே அதனுடைய ஒரு விளக்கத்தை சொன்னேன். Even the first day itself I had given the explanation. இயேசு செய்த ஊழியங்களில் எல்லாவற்றிலும் இது ஒரு மேன்மையான முக்கியமான ஒரு ஊழியம். Apart from all the ministry whatever did by Jesus Christ, but this ministry was so significant and important. அவர் இந்த உலகத்திலிருந்து பரமேறி போன பின்பு, After the Lord Jesus Christ ascended from this earth to heaven, தன்னுடைய ஸ்தானத்திலே பிரதிநிதிகளாக வைக்கப்பட வேண்டிய 12 பேர், and he had chosen those 12 as a representative, the place where they had to take கர்த்தருக்கு his ஸ்தோத்திரம். place. அவர் செய்ய வேண்டிய ஊழியத்தை தொடர்ந்து செய்ய வேண்டியவர்கள், அதற்காகத்தான் அந்த 12 பேர் தெரிந்து கொள்ளப்பட்டார்கள். அந்த முக்கியத்துவத்தை வெளிப்படுத்தும்படியாக தேவனிடத்தில் ஒரு நடத்திப்பை பெற்றுக்கொள்ளும்படியாக ராத்திரி முழுவதும் ஜெபித்தார். To get the importance, they had to be chosen. He prayed all through the night. இயேசுவே அப்படி ராத்திரி முழுவதும் ஜெபித்து செய்திருப்பார் என்றால், நாமெல்லாம் ஒவ்வொரு ஊழியங்கள் முக்கியமான காரியங்கள் செய்யும்போது நாமெல்லாம் எத்தனை ராத்திரி ஜெபம் பண்ணினால் அதை செய்ய வேண்டும் பாருங்கள். If Jesus Christ prayed all through the night and did that ministry, how much we had to pray all through the night to do some other thing in the world. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. இயேசு அதை முக்கியப்படுத்தி ராக்காலம் முழுவதும் ஜெபம் பண்ணினார். And Jesus Christ make it as an important thing, and he prayed all through the night. அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார். And he had given the names to those disciples, those apostles. கிரேக்க பாஷையிலே அப்போஸ்தலோ என்றுதான் எழுதப்பட்டிருக்கிறது. Even in the Greek word it has been written as apostolo. அவர் என்றால் அனுப்பப்பட்டவர்கள் என்ற அர்த்தம். That mean they were the people who have been sent by God. அதற்கு 4 அர்த்தங்கள் சொல்லுகிறேன். அப்போஸ்தலோ என்ற வார்த்தைக்கு 4 அர்த்தங்கள் சொல்லுகிறேன். And I want to give you 4 meaning for the word, the term Greek word apostolo. முதலாவது, The first one, ஒப்புக்கொள்ளப்பட்ட சீக்கிரமாய் முடிக்க வேண்டிய ஒரு செயலுக்காக அனுப்பப்படுகிறவர்கள். and whatever the thing they committed, they have been sent to do it as early as speedily as possible. 2, Secondly, ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக மனிதரின் குழுவை அனுப்புவது. and for the certain purpose, sending the group of people for that purpose. 3, And third one, அதிகாரப்பூர்வமாக ஒப்புக்கொள்ளப்பட்டு ராஜாவுக்கு பதிலாக அனுப்பப்படும் ஒருவர். it is a person who have been officially accepted instead of a king. He is a person being sent in that place. 4, Fourthly, பொறுப்பும் வல்லமையும் அதிகாரமும் அளித்து ஒரு செய்தியுடன் ஒருவனை அனுப்புவது. and giving power, responsibility and authority with the message, sending a person for that purpose. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. இந்த 4 அர்த்தத்தை நான் உங்களுக்கு பின்னாலே விளக்கி தருகிறேன். And I want to give you explanation for the 4 meanings. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Glory be to his holy name. அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார். And he had given names as apostles. இவர்கள் 12 பேருக்கும் பொதுவாக 4 தகுதிகள் இருந்தன. And generally they had 4 qualifications. 1, இவர்கள் அழைக்கப்பட்டவர்கள். First, they have been called. 2, இவர்கள் அபிஷேகம் பெற்றவர்கள். Secondly, they have been anointed. அதாவது இயேசு அழைக்கும் போதல்ல, ஆனால் அழைக்கப்பட்ட பின்பு அவர்கள் அபிஷேகம் பெற்றவர்கள். When they have been called, after that they were specially anointed for that purpose. 3, இவர்கள் அனுப்பப்பட்டவர்கள். Thirdly, they have been sent. 4, இவர்கள் அன்னகர்கள். And fourthly, they were all eunuchs. முதலாவது இவர் அழைக்கப்பட்டவர்கள். First of all, they have been the people called. இரண்டாவது இவர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். Secondly, they have been anointed. மூன்றாவது இவர்கள் அனுப்பப்பட்டவர்கள். Thirdly, they have been sent. நான்காவது இவர்கள் அன்னகர்கள். Fourthly, they were all eunuchs. எல்லாரும் சொல்லுங்கள், இந்த 4 தகுதிகள்
இவர்கள் அழைக்கப்பட்டவர்கள், First they have been called, இவர்கள் அபிஷேகம் பெற்றவர்கள், they have been all anointed, இவர்கள் அனுப்பப்பட்டவர்கள், they have all been saint, இவர்கள் அன்னகர்கள். they have all been as eunuchs. பொதுவாக இந்த 4 தகுதிகளைப் பற்றி நான் உங்களுக்கு ரெண்டு வார்த்தைகள் விளக்கமாக சொல்லுகிறேன். And even the 4 qualification eligibility, I want to tell 2 words about it. இயேசு கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலர்களும் அவர்கள் முதலாவது அழைக்கப்பட்டவர்கள். Even all the 12 disciples, the apostles, they have all been called by the Lord. எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தின்படி, Even in Hebrew chapter 5 verse 4, ஒருவனும் இந்த கனமான ஊழியத்திற்கு தானாக ஏற்படுவதில்லை. no one is made by himself for this ministry, honorable ministry. செமினார்ல படித்து ஒரு மனிதன் இந்த ஊழியத்துக்கு ஏற்பட முடியாது. Whoever study in the seminar and he cannot prepare for this ministry. இன்றைக்கு கிறிஸ்தவ உலகம் நினைக்கிறது, செமினார்ல படித்து அந்த பட்ட படிப்பை முடித்த பிறகு, டாக்டரேட் வாங்கின பிறகு இவர்கள் ஊழியம் செய்ய முடியும் என்று நினைக்கிறார்கள். Even in the world, what they think, after studying in the seminar and getting the doctorate, and they can do this ministry. இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்கள் எந்த செமினாரிலும் படித்ததில்லை. Even the disciple of the Jesus Christ, they never studied in any kind of seminars. அவர்கள் அழைக்கப்பட்டவர்கள். And they have all been called. அவர்கள் தானாய் ஏற்பட்டவர்கள் அல்ல. They never be made by themselves. இயேசு அவர்களை என் பின்னே வாருங்கள் என்று அழைத்தார். And even Jesus called them to come after him. நான் உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்று சொன்னார். And he told them that he would make them the fishers of men. பழைய ஏற்பாட்டு ஊழியத்தை பற்றி நாம் படிக்கும்போது, While you study about the ministry of the Old Testament, பழைய ஏற்பாட்டிலே ஒரு ஊழியம் இருந்தது. even in the Old Testament we had a ministry. அந்த ஊழியம் அவர்கள் அழைப்பினால் உண்டான ஊழியம் அல்ல. Even the Old Testament ministry, it's not out of calling. ஆரோனின் குடும்பத்தை கர்த்தர் தெரிந்து கொண்டார். Even the Lord God has chosen the family of Aaron. ஆனால் அதை பாரம்பரியமாக நாம் பார்க்கும்போது அவர்களுடைய ஊழியம் பிறப்பினால் தான் இருந்தது. ஆரோனுடைய குடும்பத்தில் பிறந்தவன் அந்த ஊழியத்தை செய்யலாம், அப்படிதான் இருந்தது. And traditionally when you look into that ministry, whoever born in the family of Aaron, they could only do that ministry. ஆரோனின் குடும்பத்தில் பிறந்தவன் அந்த ஊழியத்தை செய்யலாம், பிறப்பினால் செய்தார்கள். By birth, whoever born in that family of Aaron, he was able to do the ministry. ஆனால் புது ஏற்பாட்டு ஊழியம் பிறப்பினால் உண்டானதல்ல, அது அழைப்பினால் உண்டானது. But the New Testament ministry, it's not by birth, it's only by calling. ஆகையால் தான் ஒரு பாஸ்டர் ஊழியம் செய்தால் அதற்கு பாஸ்டருக்கு பிறகு அந்த பாஸ்டருடைய மகன் ஊழியம் செய்யலாம் என்று அல்ல, அப்படி முடியாது. And if a pastor serve the Lord as a minister, that doesn't mean his son also can serve in the same place. அழைக்கப்பட்டால் தான் செய்ய முடியும். Only when he been called, he could do that. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. இயேசு அவர்களை அழைத்தபோது இவர்கள் என்ன செய்தார்கள்? When they were called by Jesus Christ, what they did? எல்லாவற்றையும் விட்டு இயேசுவை பின்பற்றினார்கள். Whatever they had as a possession, they had left all and followed him. அவர்களுக்கு அந்த நாட்களில் இருந்ததே அவர்களுடைய தொழிலும் அவர்களுடைய படகும் அவர்களுடைய வலையும் தான் அவர்களுக்கு அந்த நாட்களில் இருந்தது. And what they had in those days, they had their occupation, they had a boat, and they had even the nets. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. அவர்களுக்கு இருந்த எல்லாவற்றையும் அப்படியே விட்டு இயேசுவை பின்பற்றினார்கள். And whatever they had, exactly abandoning everything, and they followed Jesus Christ. அவர்கள் இயேசுவின் பின்னே புறப்பட்டு போனார்கள். And they went after following Jesus Christ. அவர்கள் எல்லாவற்றையும் விட்டார்கள். And they have left all. தங்களுடைய உறவினர்களையும் குடும்பத்தாரையும் விட்டார்கள். And they have left all their relatives and all the family members. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. அப்படிதான் இயேசு கிறிஸ்து அழைத்தபோது அந்த அழைப்புக்கு கீழ்ப்படிந்து போனார்கள். And in such a way, when they were called by Jesus Christ, they obeyed and followed him. அதை நாம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 14 அதிகாரம் 26ஆம் வசனத்திலும் 33ஆம் வசனத்திலும் படிக்கலாம். And even the Luke, the Gospel, chapter 14, verse 26 and verse 33, we can read about it. யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். 33. அப்படியே உங்களில் எவனாயிலும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. இப்படிதான் தங்களுக்கு இருந்த எல்லாவற்றையும் வெறுத்து விட்டு தங்களுடைய சொந்தக்காரர்கள் தகப்பன் தாய் தங்களுக்கு இருந்த எல்லாரையும் வெறுத்து விட்டு அவர்கள் இயேசுவின் அழைப்புக்கு கீழ்ப்படிந்தார்கள். And whatever they had, the father and mother, and they had obeyed to the calling of the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. அவர்கள் அழைப்புக்கு கீழ்ப்படிந்த போது அவர்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட வேண்டியதாக இருந்தது. When they had obeyed to the calling, they had to
given up whatever the possession they had. இந்த உலகத்தில் ஒன்றுமில்லாதவர்களாய் மாறினார்கள். They became a person who had nothing in this world. தலை சாய்க்க இடமில்லாத இயேசுவை பின்பற்றும்படி தலை சாய்க்க இடமில்லாதவர்களாக அவர்கள் போனார்கள். And they became followers of Jesus Christ who had no place to lay down his head. In such a way they became a followers. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. அதுதான் இந்த ஊழியத்தினுடைய அந்த அழைப்பினுடைய ஒரு விசேஷம். And that is the speciality of this calling. கர்த்தரால் அழைக்கப்பட்டவன் எல்லாவற்றையும் விட்டு இயேசுவை பின்பற்றுகிறான். And who have been called by the Lord, whatever he possessed, he leave everything and follow God. ஒருவன் வந்து நான் உம்மை பின்பற்றுவேன் என்று சொன்னான். One person told to Jesus that he would follow him. இயேசு சொன்னார், நீ உனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று தரித்திரருக்கு கொடு என்று சொன்னார். And Jesus told to that man, sell whatever he have and give it to the poor. ஆனால் அவனால் அதை செய்ய முடியவில்லை. But he was not able to fulfill it. பாருங்கள், தனக்கு இருந்த எல்லாவற்றையும் விற்று தரித்திரருக்கு கொடு என்று சொன்னபோது அவன் எல்லாவற்றையும் விட்டுவிடவோ முடியவில்லை. And when he had asked him to sell it and give it to the poor, he was not able to sell it, he was not able to give it up. ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டின் ஊழியத்திலே அழைக்கப்பட்ட ஒருவன், அழைப்புக்கு கீழ்ப்படுகிற ஒருவன் எல்லாவற்றையும் விட்டு வருகிறான். And even the New Testament, who have been called, obeying to the calling, he give up everything and he follow God. தனக்கு இருந்த எல்லாவற்றையும் விட்டு வருகிறான். Whatever he is having on his side as a possession, he leave it all and he follow God. நான் எங்களுடைய ஊழியக்காரர்களுக்கு ஒரு காரியம் சொன்னேன். And even I was telling to the servant of God one thing. ஒரு பணக்கார வீட்டு பையன் ஊழியத்துக்கு வந்தான். One very wealthy person's family son came for the ministry. பெரிய பணக்காரங்களும் படித்தவர்களும். And he was a very wealthy man as well as a literate person. அவன் ஊழியத்துக்கு வந்தபோது அவனுக்கு குளிக்கிறதுக்கு கொடுத்த சோப்பு லைஃபாய் சோப்பு. While he came for the ministry, what the soap given for him is some the Lifebuoy soap. அவங்க அண்ணன் ஒரு தடவை அவனை பார்க்க போனாராம். Even his brother one time went to see that his brother. அவங்க அண்ணனுக்கு பெரிய கவலை, இவன் நிற்பானோ என்னமோ தெரியல என்று. And even his brother thought about the boy, his brother would be able to stand in the ministry. அவன் வந்து அப்ப விசாரித்தால் குளிக்கிற சோப்பு வந்து லைஃபாய் சோப். And what he inquired about that, even for using for bathing, is the Lifebuoy soap. அவங்க அண்ணன் சொல்றாரு, அவன் எப்படிதான் நிற்க போறானோ தெரியல, இந்த லைஃபாய் சோப்புன்றது அவங்க வீட்டுல நாய் குளிப்பாட்டுற சோப்பாம். Even he was telling how his brother going to stand, because Lifebuoy soap is the soap it is for his bathing, cleansing the dogs. அப்ப அவர் கேட்டாரு, இப்படி உனக்கு இதெல்லாம் உனக்கு சந்தோஷமா, நீ நிற்பாயா கடைசி வரைக்கும் என்று கேட்டார். And he asked whether you would be very happy, whether you would be able to stand even to the last. அப்ப அவர் சொன்னானா, நான் வந்து ஆண்டவருடைய வீட்டிலே ஊழியம் செய்யறது நான் ஒரு பெரிய ஸ்லாக்கியமாக எண்ணுகிறேன் என்று சொன்னான். And he replied to his brother saying, I feel it as a privilege to do the ministry in the house of God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஊழியம் என்பது எல்லாவற்றையும் அவருடைய அழைப்புக்கு கீழ்ப்படிவது என்பது எல்லாரையும் விட்டு அவருடைய அழைப்புக்கு கீழ்ப்படிய வேண்டும். And obeying to the calling, whatever he possessed, leaving all and all persons and following the Lord. அவர்தான் நம்மை அழைத்தார். And he is the Lord who had called us. ஒரு இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, தண்டிலே சேவகம் பண்ணுகிற எழுதிக்கொண்ட ஒரு அனுபவம். And even in one place it has been written, it is something which have been given. Recruitment, ஆர்மில ரெக்ரூட் பண்றது போல. Just like a recruitment in an army, it is something a recruitment in the ministry. ஆர்மில, அதாவது மிலிட்டரியில பட்டாளத்திலே ஆள் சேர்க்கிறது போலதான் இந்த ஊழியத்திற்கு கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். Just like recruiting a new sipahi in the military, in such a way God has called us for the ministry. தண்டில் சேவகம் பண்ணுகிறவன், and whosoever serve in the military, சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாய் இருக்கும்படி, and that he may be faithful to the person who had written. அப்ப நாம் அந்த வசனத்தின்படி நம்மை அழைத்தவர் யார்? And according to the ministry who had called us, நம்மை தெரிந்து கொண்டவர் யார்? and who had really chosen us, இந்த ஆர்மியிலே நம்மை கொண்டு வந்தவர் யார்? who had brought us to this army. இயேசுதான் நம்மை கொண்டு வந்தார். Well, Jesus Christ had brought us to this ministry. இந்த ஊழியத்துக்கு கர்த்தர் தான் அழைத்தார். Well, God had called us for the ministry. அவ ஊழியக்காரர்களுடைய அழைப்பை பற்றி சபை நன்றாக அறிய வேண்டும். Even the church and congregation must have a good knowledge about the calling of the ministers. அவர்களை கர்த்தர் தான் அழைத்தார். And the Lord God only had called them. கர்த்தர் அழைத்து ஆர்மியிலே கொண்டு வந்தார். And God had called them and brought them into this army. அவர் அழைக்கப்பட்டவர்களுக்கு அவரே எல்லாவற்றுக்கும் எல்லாமாக இருக்கிறார். As he have been called, and he is all and all for them. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. இவர்கள் அழைக்கப்பட்டவர்கள். And they have been called by the Lord. பாருங்கள், நம்முடைய பிள்ளைகள் போனாங்களே ஊழியத்திற்கு. Even we have seen some
boys and girls went for the ministry. கர்த்தர் அவர்களை அழைத்ததினால் தான் அவர்கள் இங்கிருந்து போனார்கள். They have been called, but they have left this place to do the ministry. கர்த்தர் அழைத்ததினால அதற்கு கீழ்ப்படிந்து போனார்கள். God had called to as obedience, they went for the ministry. அது ஏதோ ஒரு மன எழுச்சியில் போனதல்ல. It's not something like a emotional or anything. They have went for the ministry. ஒவ்வொருவரும் தனித்தனியாக கேட்டால் அவர்கள் சொல்வார்கள் கர்த்தர் எங்களை அழைத்தார். If you ask individually, they would say they have been called by the Lord. அதுபோல ஒவ்வொரு சீஷர்களையும் 12 பேரையும் கர்த்தர் அழைத்தார். You like that every 12 disciples God called them separately. இரண்டாவதாக, And secondly, அவர்கள் அபிஷேகம் பெற்றவர்கள். and they have been anointed. 12 பேரும் பெந்தேகோஸ்தே நாளில் அபிஷேகம் பெற்றார்கள். And even those 11 all been anointed during the time of Pentecost. இவர்கள் அபிஷேகம் பெறுவதை பற்றி பழைய ஏற்பாட்டிலே ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டது. Even in the Old Testament, getting that anointing has been said as a prophecy. ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். And I will pour out my spirit upon this servant. அபிஷேகம் பெறும்போதே ஊழியக்காரன் ஊழியக்காரி என்றுதான் அபிஷேகம் பண்ணுகிறார் கர்த்தர். Even while God anointing them, anoint him and the servant of maid. நம்முடைய அபிஷேகத்தை குறித்து கூட நாம் நன்றாக அறிய வேண்டும். Even our anointing also, we must have a good knowledge. ஊழியக்காரன் மேலும் ஊழியக்காரி மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். எப்போ சொல்லுகிறார்? பழைய ஏற்பாட்டின் காலத்தில் இந்த 12 பேரை தெரிந்து கொள்வதற்கு முன்னதாகவே அந்த ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் ஆவி ஊற்றப்படுகிறதை பற்றி சொல்லுகிறார். And even about the New Testament ministers, in the Old Testament itself, it is spoken about the anointing being poured upon the servant of the maid. ஒரு முறை நானும் பாஸ்டர் கேஜி ஜார்ஜும் இந்த விஷயத்தை குறித்து பேசிக் கொண்டிருந்தோம். Even one time I and KG George have been talking about it. நான் சொன்னேன், ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் கர்த்தர் ஆவியை ஊற்றுகிறார். அபிஷேகம் பெறும்போதே, அபிஷேகம் ஊற்றப்படும் போதே, முதல் முறையாக அபிஷேகம் பெறும்போதே ஊழியக்காரன் என்றால் ஊழியக்காரனுடைய அபிஷேகம் தான் கர்த்தர் கொடுக்கிறார். Even when God gave anointing, the anointing for the servant of God, that anointing God bestowed upon that person. அன்றைக்கு திடீர்னு சாயங்காலம் பாஸ்டர் கூப்பிட்டு நீ ஒரு காத்திருப்பு கூட்டம் நடத்து என்று சொல்லி ஒரு இடத்துக்கு அனுப்பினார். என்ன? At that time, even the pastor called me to conduct a tarry meeting in one place. காத்திருப்பு கூட்டம் முடிச்சு வந்த உடனே பாஸ்டர் கேஜி ஜார்ஜ் கேட்டார், நாங்க முன்னால பேசினதா இந்த கான்வர்சேஷனை கனெக்ட் பண்ணி கேட்டார், யாராவது ஊழியக்காரங்கள் அபிஷேகம் பெற்றாங்களான்னு கேட்டார். And after having that in mind, he asked, anybody got any anointing in that tarry meeting? ஊழியக்காரர்கள் யாராவது அபிஷேகம் பெற்றார்களா? And he asked me whether any servant of God got the anointing in the tarry meeting. அப்படினா இந்த அதனுடைய அர்த்தம் என்ன? What is the meaning behind? பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் பெற்றவர்களே யாராவது ஊழியக்காரர்களுக்கு அபிஷேகம் பெற்றாங்களா? In the midst of the people who have been anointed by the Holy Spirit, whether anyone specially anointed for the service, for the ministry. அபிஷேகம் பெறும்போதே இந்த ஊழியக்காரங்களுடைய அபிஷேகம் தான் கொடுக்கிறாராம். Even when God anointed them with the anointing of the servant of God. யோவேல் 2ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். And Joel, the 2nd chapter, verse 29. ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன். Even upon the servant, upon the maid, and I will pour out my spirit. கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் இவர்கள். And they all been anointed by God. ஆகையால் தான் இயேசு கிறிஸ்து பரமேறின பின்பு 10 நாட்கள் அவர்கள் எந்த ஊழியமும் செய்யவில்லை, அபிஷேகத்துக்காக காத்திருந்தார்கள். That's why when Jesus cried before the ascension, they never did any ministry. They were waiting for the anointing. 10 நாட்கள் அவர்கள் எந்த ஊழியமும் செய்யவில்லை. For 10 days, they never did any ministry at all. அவர்கள் பரிசுத்த ஆவிக்காக காத்திருந்தார்கள். They have been waiting for the Holy Spirit. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. அபிஷேகம் பெற்ற பிறகுதான் அவர்கள் சாட்சிகளாக போனார்கள். After getting the anointing, they made as a witness. After that, they were able to go for the ministry. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இல்லாமல் ஊழியம் இல்லை. Without anointing the Holy Spirit, there is no ministry at all. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெறாதவர்கள் ஞானஸ்நானம் கொடுக்க கூடாது. And people who are not been anointed by the Holy Spirit, they have no authority, power to give the baptism. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவர்கள் தான் அந்த ஊழியத்தை செய்ய வேண்டும். And the people who have received the anointing of the Holy Spirit, they must do that kind of ministry. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. அவர்கள் கர்த்தர் அவர் பரிசுத்த ஆவி பெறும்படி எருசலேமிலே காத்திருக்கும்படி சொன்னார். And God ordered them to wait in Jerusalem to receive that Holy Ghost. என்ன நடந்தது? பரிசுத்த ஆவி வந்தபோது What happened when the Holy Ghost came upon them?
அவர்கள் பலன் அடைந்தார்கள். they got the strength. எல்லா பகுதியிலும் அவர்கள் சாட்சிகளாயிருந்தார்கள். In all their matters, in all the spheres, they were witnesses. அவர்கள் எல்லா பகுதியிலும் சாட்சியாய் காணப்பட்டார்கள். In all the part and portion, they were found as witnesses. கோபமுள்ளவர்கள் அன்புள்ளவர்களாய் மாறினார்கள். Even the angry people became a loving people. பயந்தவர்கள் தைரியசாலிகளாய் மாறினார்கள். The fearful people became a courageous. இப்படியே அந்த பரிசுத்த ஆவி அவர்களை சாட்சிகளாக்கினது. Even the Holy Spirit made them as a witness. அந்த பரிசுத்த ஆவிதான் இந்த தேவனுடைய வசனத்தை பிரசங்கிக்க அவர்களுக்கு உதவி செய்தது. Only that Holy Spirit enabled them to preach about the word of God. பரிசுத்த ஆவியானவர் தான் அவர்களுக்கு வார்த்தைகளை கொடுத்தார். Only the Holy Ghost had given the utterances, even the word of God. பரிசுத்த ஆவி இல்லாமல் இந்த ஊழியம் செய்ய முடியாது. Without the Holy Ghost, no one can able to do this ministry. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the holy name. ஆகையால் தான் பரிசுத்த ஆவி பெற்றவர்கள் புதிய ஏற்பாட்டு ஊழியக்காரர்களாக எடுக்கப்படுகிறார்கள். And whosoever received the Holy Spirit, they have been taken as the servant ministers in the New Testament. பெந்தேகோஸ்தே நாளிலே In the time of that Pentecost, மொத்தம் 120 பேர் கூடியிருந்தார்கள். and totally 120 have been gathered there. அதிலே இந்த 11 சீஷர்கள், ஒருவன் கர்த்தர் இயேசுவை காட்டி கொடுத்து அவன் ஊழியத்தை விட்டு போய்விட்டான். And 11 and one have betrayed and he left the ministry. அவனுக்கு பதிலாக மத்தியா என்கிற இன்னொரு சீஷன் தெரிந்து கொள்ளப்பட்டான். And for his place Matthias have been chosen. மற்ற அந்த சீஷர்கள் அவர்களோடு சேர்ந்து இயேசுவின் தாயாகிய மரியாள் மொத்தம் 120 பேர் பரிசுத்த ஆவிக்காக காத்திருந்தார்கள். And all those disciples along with the mother Mary and all have been waiting to get the Holy Ghost. இயேசுவின் தாயாகிய மரியாள் கூட பெந்தேகோஸ்தே நாளிலே காத்திருந்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றார்கள். Even the mother of Jesus Christ on the Pentecost day, she waited for the Holy Spirit and anointed by the Holy Ghost. கத்தோலிக்க ஜனங்கள் இதை ஒத்துக்கொள்வார்களோ தெரியவில்லை. I don't know whether any people of God would accept this truth or not. இயேசுவின் தாயாகிய மரியாள் கூட பரிசுத்த ஆவிக்காக பெந்தேகோஸ்தே நாளிலே காத்திருந்தார்கள். Even the mother of Jesus Christ on the Pentecost day, she waited to receive the Holy Ghost. காரணம் என்ன? What was the reason? அவர்கள் எழுத்தின்படி இயேசுவை பிரசவித்தவர்களாய் இருந்தாலும், Even though literally she had brought up Jesus Christ, இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையிலே இயேசு அவர்களுக்கும் மணவாளனாய் மாறுகிறார். even in the coming of the Lord Jesus Christ, Jesus also becoming a bridegroom for her. அவர்கள் எழுத்தின்படி இயேசுவை பிரசவித்தாலும், Even though literally she had brought Jesus Christ, இயேசு மணவாளனாய் வரும்போது இயேசுவின் தாயாகிய மரியாளும் மணவாட்டியாய் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். when Jesus Christ appeared like a bridegroom, the Mary, the mother of Jesus Christ, like a bride, was raptured in the coming of the Lord. ஓ, அதெல்லாம் தேவனுடைய ரகசியங்கள். These are all the mysteries of God. ஆகையினால் தான் அவர்களும் பரிசுத்த ஆவியை பெறும்படி போய் உட்கார்ந்திருந்தார்கள். That's why I wanted to receive the Holy Ghost. She also sat to receive that Holy Ghost. பெந்தேகோஸ்தே நாளில் பரிசுத்த ஆவி பெற்றவர்கள் 120 பேர். அதிலே ஒன்று இயேசுவின் தாயாகிய மரியாள், மற்ற சீஷர்கள் 12 பேர். And even the time of that Pentecost, there were 120 gathered in that mother of Jesus Christ, Mary, even all those 12 disciples. பெந்தேகோஸ்தே நாளிலே பேதுரு மற்ற 11 பேரோடும் கூட எழும்பி நின்றார். Even Peter stood along with those 11. அந்த 12 பேரும் அபிஷேகம் பெற்றவர்களாய் எழும்பி நின்று பிரசங்கம் பண்ண தொடங்கினார்கள். Even those 11 anointed, with that they started preaching. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the holy name. மூன்றாவதாக And thirdly, இவர்கள் அனுப்பப்பட்டவர்கள். and there they have been sent. இப்ப நான் முதலாவது சொன்ன 4 காரியத்துக்கும் விளக்கம் சொல்கிறேன். I'm going to give explanation for the 4 things what I mentioned before. அனுப்பப்பட்டவர்கள் தான் அப்போஸ்தலர்கள். And who's have been sent, they have been called as apostles. அதுக்கு 4 அர்த்தங்கள் உண்டு. And there are 4 meanings for that. ஒன்று, சீக்கிரமாய் முடிக்க வேண்டிய ஒரு செயலுக்காக அனுப்பப்படுகிறவர்கள். For a matter which ought to be finished early, for that purpose they have been sent. அதே போல இவர்கள் அனுப்பப்பட்டதன் முதலாவது காரணம் சீக்கிரமாய் ஒரு காரியத்தை முடிக்க வேண்டியதாக இருக்கிறது. அதற்காகத்தான் கர்த்தர் இவர்களை அனுப்புகிறார். And why they have been sent, even that commission is a matter which has to be done and executed as early as possible. இயேசு கிறிஸ்து செய்து முடிக்க வேண்டிய ஒரு காரியம், அது சீக்கிரமாய் முடிக்க வேண்டிய ஒரு காரியம். அந்த காரியத்தை செய்து முடிக்கும்படியாக இவர்கள் அனுப்பப்படுகிறார்கள். And there is a matter of Jesus Christ. It is a matter that had to be concluded as early as possible. For that purpose, these disciples of apostles have been sent. அந்த காரியம் என்ன? What was that matter? ஒரு கூட்டம் ஜனத்தை இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்காக ஆயத்தமாக்குவது, அது சீக்கிரமாய் செய்து முடிக்க வேண்டிய ஒரு காரியம். One group of people might be made prepare for the coming of the Lord that had to be done
very early as possible. அது அசதியாய் செய்ய வேண்டிய காரியம் அல்ல. It's not a matter which we done with all sluggishness. அது நிர்விசாரமா இருக்க வேண்டிய காரியம் அல்ல. It's not a matter I consider to so recklessly. இந்த வேலை, இந்த ஊழியம் சீக்கிரமாய் செய்து முடிக்க வேண்டிய ஒரு காரியம். Even this ministry, this purpose is a matter as early as it has to be fulfilled. ஆகையால் தான் கர்த்தருடைய ஊழியத்தை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். That whosoever do the ministry with all recklessness, he is a cursed person. இது அசதியாய் செய்யக்கூடாது. சீக்கிரமாய், அதாவது அந்த அனுப்பப்பட்டவன் என்ற வார்த்தையினுடைய 4 பகுதிகளை சொல்லுகிறேன். And this ministry must never be done carelessly. It has to be done promptly. எந்த ஊழியத்தை நீங்கள் செய்தாலும் சீக்கிரமாய் அதை செய்து முடிக்க வேண்டும். Whatever the ministry you do, you have to do promptly and early and finish it as நாளைக்கு early. செய்யலாம் என்று நினைக்க கூடாது. You should never think that you could do it in the next day. சபைக்கும் இதை நான் ஒரு தூதாக சொல்லுகிறேன். I want to give us a message to the congregation. ஆவிக்குரிய காரியத்தை நாளைக்கென்று மாற்றி வைக்காதிருங்கள். Don't postpone any spiritual matter for the next day. அது சீக்கிரமாய் செய்து முடிக்க வேண்டிய ஒரு காரியம். It's a matter that you have to fulfill it as early as possible. தேவனுடைய ஊழியக்காரர்கள் சீக்கிரமாய் செய்து முடிக்கும்படி வரும்போது நீங்கள் அதை தாமதம் பண்ணக்கூடாது. Whenever the servant of God come to fulfill it as early as possible, you must never delay the matter. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. நீங்களும் அதை சீக்கிரமாய் செய்து முடிக்க வேண்டும். And you also have to do it as early as possible. அடுத்ததாக And actually, இரண்டாவது அர்த்தம், and there's the second meaning. குறிப்பிட்ட நோக்கத்திற்காக அனுப்பப்படும் ஒரு குழு, ஒரு குரூப். And for a certain purpose, a group have been sent for that in the midst of the people. இந்த இடத்திலே நான் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு முக்கியமான வார்த்தை, இந்த ஊழியம் என்பது இது தனித்தனியாக செய்ய வேண்டிய ஊழியம் அல்ல. This is not a ministry independently, individually to be done. இது ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக அனுப்பப்படுகிற ஒரு குழு. It is for a certain purpose, being sent as a group. ஆகையால் தான் இது ஒரு ஐக்கியத்தோடு செய்யப்படுகிற ஒரு ஊழியம். It is a ministry with a great fellowship to be accomplished. இது தனியாக செய்ய வேண்டிய ஊழியம் அல்ல. This is not independently, individually, personally. It's not a ministry to be executed. அப்போஸ்தலோ என்றதான கிரேக்க பாஷையே அதனுடைய அர்த்தமே ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தை நிறைவேற்றும்படி அனுப்பப்படுகிற ஒரு மனித குழு. And even apostolo, that meaning is to fulfill the certain purpose, being sent in groups. அப்படி என்றால் இந்த ஊழியம் செய்கிறவர்கள் இந்த குழுவிலே அல்லாவிட்டால் இந்த ஐக்கியத்திலே இதை செய்ய வேண்டும். And whoever doing the ministry, they must join along in that group and they have to do it. அதனால் தான் இந்த ஊழியம் பாருங்கள் ஐக்கியமாய் செய்யப்படுகிறது. That's why this ministry is being fulfilled with the fellowship and with the unity. இது இண்டிபெண்டன்ட் ஊழியம் அல்ல. This is not an independent அந்த ministry. வார்த்தையினுடைய அர்த்தமே இது ஒரு குழு. And the meaning of that is it is something like a group. இது ஒரு டீம். It's something like a team. ஒரு கிரிக்கெட் டீம் பாருங்க எப்படி இருக்கு. And you can find about the team of cricketers. எல்லாரும் தான் அதில் விளையாடுகிறார்கள். And all are playing the role of playing the cricket. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy இது name. தனியாக ஒரு குரூப்ல தனியா ஒரு ஆள் நிக்க மாட்டாங்க. In that group nobody will stand separately. அது ஒரு குழுவாகத்தான் டீமாகத்தான் செய்ய முடியும். And it is something like a group, like a team. They had to do that play. இது ஒரு டீம் வொர்க். This is like a teamwork. இது குழுவாக சேர்ந்து ஐக்கியமாக செய்யப்பட வேண்டிய ஒரு ஊழியம். And this is like a group and with all fellowship and unity it had to be executed. ஆகையால் தான் நாங்கள் இண்டிபெண்டன்ட் ஆட்களுக்கு சொல்லுகிறோம், நீங்கள் இண்டிபெண்டன்டாக செய்யாமல் இந்த ஊழியத்தை அப்போஸ்தலரோடு சேர்ந்து செய்யுங்கள் என்று சொல்லுகிறோம். Even for the independent people we say don't do it independently. You join along with the apostles, with the unity you do this ministry. அப்பதான் அந்த நோக்கம் நிறைவேறும். Only then that purpose and intention would be fulfilled. மூன்றாவதாக, And thirdly, இவர்கள் அனுப்பப்பட்டதன் நோக்கம் என்ன? and what is the reason of they being sent? ராஜாவுக்கு பதிலாக அதிகாரப்பூர்வமாக ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு வேலையை செய்யும்படி ராஜாவுக்கு பதிலாக ஒரு அனுப்பப்படுகிற ஆள். And they are, instead of a king, they have been sent whatever the work that have been committed and accepted to இங்கே do that. ஒப்புக்கொள்ளப்பட்ட அந்த வேலை என்ன? What is that committed and accepted work? மனுஷனை தேவனோடும் மனுஷனை மனுஷனோடும் ஒப்புரவாக்குற வேலைதான் ஆண்டவராகிய இயேசுவின் கையிலே கொடுக்கப்பட்டது. Even the ministry which were given to the Lord Jesus Christ, reconciling a man with God and reconciling a man with another person, the ministry being given. அந்த வேலையை செய்யும்படி While they do that kind of work, தனக்கு பதிலாக இயேசு நியமித்த ஆட்கள் தான் இந்த அப்போஸ்தலர்கள். wanting to do that work instead of himself,
those 12 apostles being appointed for that purpose. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Pray to the holy name. இந்த ராஜாவுக்கு பதிலாக அவன் ஒரு ஆள் அனுப்புகிறானே, அதுபோல இயேசுவுக்கு பதிலாக அனுப்பப்பட்டவர்கள். As they send a person for the king in such a way, instead of Jesus, they have been sent in that place. ஆகையினால் தான் அவர்கள் ஸ்தானாபதிகள் என்று அழைக்கப்படுகிறார்கள், அம்பாசிடர்ஸ். That's why they have been called as ambassadors. ராஜாவுக்கு பதிலாக ஒப்புக்கொள்ளப்பட்ட வேலையை செய்யும்படி ராஜாவுக்கு பதிலாய் அனுப்பப்படுகிற ஸ்தானாபதிகள். Instead of a king, like a king in that place, as a representative, like an ambassador, they have been sent in that place. இந்த விஷயத்திலே ஒரு தீர்க்க தரிசனம் உண்டு. Even in that place, there is a prophecy. கர்த்தர் தன்னுடைய ஸ்தானாபதிகளின் வார்த்தையை ஸ்திரப்படுத்துகிறார். Even the Lord God is ratifying the words of those ambassadors. கர்த்தருடைய ஸ்தானாபதிகளின் வார்த்தையை கர்த்தர் ஸ்திரப்படுத்துகிறார். Even the Lord God is confirming the words of the ambassadors. ஆகையால் தான் கர்த்தருடைய ஸ்தானாபதிகளின் வார்த்தைகளை நாம் ஒருபோதும் அற்பமாய் எண்ணக்கூடாது. That's why we must never low estimate the words of the ambassadors. கர்த்தருடைய ஸ்தானாபதிகள் சொல்லுகிற வார்த்தையை கர்த்தர் நிலைப்படுத்துகிறார். Even whatever the words uttered by the ambassadors, God himself ratify and confirm it. அது பழைய ஏற்பாட்டிலேயே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை. And it is in the Old Testament, it is something said like a prophecy. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. கர்த்தர் தன்னுடைய ஸ்தானாபதிகளின் வார்த்தையை நிலைப்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார். Even the Lord God, he would establish the words of those ambassadors. ஏசாயா 44:26 நான் என் ஊழியக்காரரின் வார்த்தையை நிலைப்படுத்தி என் ஸ்தானாபதிகளின் ஆலோசனையை நிறைவேற்றி வருகிறார். And even fulfilling the counsel. ஊழியக்காரருடைய வார்த்தையை ஸ்திரப்படுத்தி ஸ்தானாபதிகளின் ஆலோசனைகளை நிலைநிறுத்துகிறவர். Even confirming the words of the servant and performing the counsel of his messengers. பாருங்கள், அதனால் தான் கர்த்தருடைய ஊழியக்காரருடைய வார்த்தையை கர்த்தர் அப்படியே நிறைவேற்றுகிறவர். That's why whatever the words uttered by the servant of God, exactly God fulfill it. அவர்களுக்கு தேவ ஆலோசனையின்படி அவர்கள் சொன்ன வார்த்தை அப்படியே நடக்கும். And according to the counsel of God, whatever they have professed, it will exactly take place. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. அது அப்படியே நிறைவேற்றுகிறார். And exactly fulfill those words. அது தேவன் அந்த ஊழியத்து நிமித்தம் அப்படி செய்கிறார். Only for the sake of the ministry, the Lord God do that in that way. ஒரு காத்திருப்பு கூட்டம் நடந்து கொண்டிருந்தது. In one place when tarrying was going on, பக்கத்து வீட்டுக்காரன் நமக்கு ரொம்ப எதிர்ப்பு. and even the neighborhood, even the adjacent person, he was much in opposition for that. நம்ம காத்திருப்பு கூட்டம் தொடங்கின உடனே அவன் ஆட்களை வைத்து தன்னுடைய பிள்ளைகளை அனுப்பி கல்லு போட்டுட்டே இருப்பான். ஒரு முறை இவ்வளவு ஒரு பெரிய கல்லு தூக்கி போட்டான். பாஸ்டருடைய தலையில விழ வேண்டியது என்னமோ அந்த ஆஸ்பெஸ்டஸ் ஷீட் உடைஞ்சி அப்படியே அந்த மெத்த பாய் பக்கத்துல விழுந்தது. இவ்வளவு பெரிய ஒரு துண்டு. Even sometime he will make his children or some others to pelt the stones, and even one day he cast a big mass of stone, even breaking that asperger seed, it fell before the place of that pastor. ரொம்ப தொந்தரவு, கூட்டமே நடத்த விட மாட்டான். And it was a great distraction. He never allowed him to conduct a meeting. போக 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 ஒரு மீட்டிங் அங்க நடத்தவே முடியாது என்ற அளவுக்கு வந்துவிட்டது. And when it was going on, it came to a stage where they will never able to conduct any single meeting. பாஸ்டர் அந்த ஆஸ்பெஸ்டஸ் துண்டை எடுத்து வைத்து எல்லா ஊழியக்காரங்க இருக்கிறோம், எங்க ஊழியக்காரங்க இடத்துல சொல்லி இப்படி ஜெபம் பண்ணார். லேவிக்கு விரோதமாய் எழும்புகிறவனுடைய இடுப்பு முறியும் என்று ஒரு வசனம் இருக்கு. Even that you took that stone, லேவிக்கு விரோதமாய் கிரியை செய்கிறவனுடைய இடுப்பு முறியும். and whosoever work against the Levite, even his loins will be broken. அந்த வசனத்தை வாசிக்க சொன்னார் பாஸ்டர் கேவி பால். And even Pastor K.V. Paul asked us to read that verse from the scripture. இது பாஸ்டர் கேவி பால் இருக்கும்போது நடந்த காரியம். It was a matter where Pastor K.V. Paul were there, this incident had taken place. அந்த வசனத்தை வைத்து கை வைத்து ஜெபிங்கன்னு சொன்னார். And he told, you just laid your hands upon that verse and pray. தேவனுடைய ஸ்தானாபதிகளுடைய வார்த்தையை தேவன் கனப்படுத்துகிறார் என்று எனக்கு நான் பார்த்தது அங்கேதான். நான் ஜெபித்தோம், அன்றைக்கு ராத்திரி ஜெபித்தோம். அன்றைக்கு ராத்திரியே அவன் பாத்ரூம்ல விழுந்து இடுப்பு ஒடிந்து விட்டது. And we prayed, even that very night he fell in the bathroom and he had his hip been broken. இடுப்பே ஒடிந்து போச்சு. And he had been broken. கொஞ்ச நாள் அவனை காணோம். It was a certain day we were not able to see him at all. எங்கன்னு தேடினா அப்புறமா தான் சொல்றாங்க பாத்ரூம்ல விழுந்து இடுப்பு ஒடிஞ்சு போச்சு. And he fell down in his bathroom and he had even broken his waist. அப்ப என்றைக்கு விழுந்தான்னு கேட்க சொன்னார். And he asked her what day he had fallen. அன்றைக்கு ஜெபித்த அன்னைக்கே விழுந்திருக்கான். The very night when they had prayed, he fallen down. கொஞ்ச நாள் ஒரு மாசம் 2 மாசம் இருந்திருப்பான், இறந்தே போனான்.
And 1 month and after a few days he expired. அவன் எழுந்திருக்கவே முடியவில்லை. And he was not able to get up from that bed. ஊழியத்தின் நிமித்தம் அவன் போன பிறகு ஒரு பிரச்சனையே இல்லை. After he passed away, there was no problem for the ministry. ஒரு பக்கத்துல இது நம்ம பழி வாங்குறது போல இல்லையா என்று ஒரு ஆள் கேட்டார். And even one person asked, is it not something I bring you our enemy? ஒரு பக்கத்துல நான் பழி வாங்குறதுக்காக அல்ல ஆண்டவரே, அப்படியானால் தேவன் அந்த வசனத்தை தந்திருக்கிறாரே ஒரு ஆளை அழிக்கும்படியாக அல்ல, ஆனால் தேவன் அப்படியே அந்த வார்த்தையை கேட்டுட்டார். And it's not to annihilate a person, but what we prayed exactly God had answered. அதன் பிறகு அங்க ஒரு ஆள் எழும்பினதே இல்லை. ஏனென்றா எல்லாருக்கும் தெரியும் இவன் இந்த கல் போட்டதனால் தான், இந்த பெந்தேகோஸ்தேக்காரங்களுக்கு விரோதமாய் எழும்பினபடினால் தான் இவனுக்கு இப்படி சம்பவித்தது என்று அங்க எல்லாருக்கும் தெரியும். அதன் பிறகு யாருமே நமக்கு விரோதமாய் எழும்புறதில்லை. And everybody know that only as he has risen against the Pentecostal people, he had such a problem. After that, no one has risen in that way. அவனுடைய மனைவி எல்லாம் மன்னிப்பு கேட்டார்கள். Even his wife also came and apologized. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. ஊழியக்காரருடைய ஸ்தானாபதிகளுடைய வார்த்தையை அவர் அப்படியே உறுதிப்படுத்துகிறார். And what about the words of the ambassador is exactly God on earth. அது ஊழியக்காரர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாக்குத்தத்தம். It's only a promise given to the servants of God. அதனால நமக்கு விரோதமாய் கிரியை செய்கிறவர்களுடைய மரணம் வர வேண்டும் என்று நாம் ஜெபிக்க கூடாது. That doesn't mean whoever rise against and work against, we had to pray that they may face death. அன்றைக்கு அவர் அந்த லேவிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த வசனத்தை அதுல கை வச்சு ஜெபிக்கும்படியாக சொன்னார். ஆனால் அவருக்கு இவன் விழுவானோ இடுப்பு நொறுங்குமென்றோ மரிப்பானோ தெரியாது. And he asked Wally to lay a hand upon those words, and he never thought that he would fall down. இன்றைக்கும் கர்த்தர் இந்த வார்த்தையை நிலைப்படுத்துகிறார். Even today God is establishing that kind of word. இவர்கள் தானாபதிகள் அந்த ராஜாவுக்கு பதிலாய் அனுப்பப்பட்டவர்கள். They are ambassadors instead of a king, and that place they have been sent. இவர்களுடைய வேலை மனுஷனை மனுஷனோடும் மனுஷனை தேவனோடும் சமாதானப்படுத்தக்கூடிய வேலை. What were the commission? The commission is reconciling man with God and man with another man. அடுத்தது நான்காவது, And fourthly, இந்த அப்போஸ்தலோ என்ற வார்த்தையினுடைய இன்னொரு அர்த்தம், another meaning for the word apostolo, அதிகாரமும் வல்லமையும் கொடுத்து ஒரு செய்தியுடன் ஒருவனை அனுப்புவது. giving responsibility, power and authority with a message and sending a person. அதிகாரமும் வல்லமையும் கொடுத்து ஒரு செய்தியுடன் ஒருவனை அனுப்புவது. Sending a one person, giving and responsibility, power and authority, and with a message sending him. அப்படியே இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரமும் கொடுத்து ஒரு செய்தியையும் கொடுத்தார். Even the Lord Jesus Christ had given power and authority and he given a message. அந்த செய்திதான் சுவிசேஷம். That message is the gospel. நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போங்கள் என்று சொன்னார். And he told you just go all over the place in the world. அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரத்தையும் கொடுத்தார். And he had given power and authority. அவர்கள் உலகமெங்கும் போக முடியவில்லை, ஆனால் ஓரளவு சில இடங்களுக்கு போனார்கள். And they were not able to go all over the world, but they were able to sail and travel to a place. வல்லமையும் அதிகாரமும் அவர்கள் மேல் இருந்தது. Even the power and authority was upon those people. அவர்களுக்கு ஒரு செய்தி இருந்தது. But they had a message of their own. அந்த செய்தி சுவிசேஷம் இயேசுதான். And that message was the gospel, even the Jesus Christ. அவர்கள் ஒன்றும் கொண்டு போகவில்லை, ஆனால் அவர்கள் ஒரு செய்தியோடு போனார்கள். They had not taken anything, but they went only with a message. அந்த செய்திதான் அநேகரை இயேசுவண்டை கொண்டு வந்தது. Only that message brought many out of Christ. பாஸ்டர் சி ஜான் ஒரு தடவை ஒரு பைபிள் ஸ்டடியில சொன்னார் ஊழியக்காரங்களுக்கு. Even Pastor C. John told to the workers of meeting about one thing. நமக்கு ஒரு சுவிசேஷம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. We have been given a gospel. அதை 1000 பேருக்கும் பிரசங்கம் பண்ணலாம். And we can preach for 1,000. 100 பேருக்கும் பிரசங்கம் பண்ணலாம். Also we can preach for 100. 10 பேருக்கும் பிரசங்கம் பண்ணலாம். Also we can pray for 10. ஒரு ஆளுக்கும் சொல்லலாம். Even we can preach for one person. யாருமே இல்லாவிட்டால் அந்த சுவிசேஷம் நமக்குள்ள இருக்கிறது என்று சொன்னார். If nobody is there, but that gospel dwell in us. இந்த அப்போஸ்தலோ என்றால் அவனுக்கு ஒரு செய்தி உண்டு. Even apostolo mean he's having a message by himself. ஒரு செய்தி உண்டு. And he's having a special message. ஊழியக்காரர்கள் உங்களுடைய வீட்டுக்கு வரும்போது அவர்களுக்கு ஒரு செய்தி உண்டு. Even if the servant of God come to your house, they have a special message about you. விசிட்டிங் என்று சொன்னால் அவர்கள் ஒரு செய்தியோடு தான் வருகிறார்கள். Even visiting mean they come with a special message to your house. அது உன்னை குறித்து கர்த்தர் சொல்லுகிற ஒரு சுவிசேஷத்தின் வார்த்தை. It is a words of the gospel pertaining about you. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. அந்த செய்தியோடு நாம் போனால் நமக்கு ஜெயம்.
When we go with that kind of message, we will find victory. அந்த செய்தி இல்லாவிட்டால் நமக்கு ஊழியம் தோல்வி அடைந்து விடுவோம். If we never have the kind of message, the ministry will be something a defeated one. கர்த்தர் வல்லமையும் அதிகாரமும் கொடுத்தார். And God has given power and authority. நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போங்கள். And just you go all over the world. சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள். And just to make all the nation and the disciples. பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுங்கள். In the name of Father, Son and the Holy Ghost, they administer the baptism. அப்படி என்றால் ஞானஸ்நானம் கொடுப்பதற்கு கட்டளை பெற்றது யார்? And who had got the command and the order to do the baptism? எல்லாவற்றையும் விட்டு வெறுத்த அப்போஸ்தலர்கள் தான் அந்த கட்டளை பெற்றவர்கள். Only the apostle who had given all the things and all the person, they only got that command. அதனால் தான் பிரதிஷ்டை உள்ள ஊழியக்காரரிடத்தில் நாம் ஞானஸ்நானம் பெற வேண்டும். That's why we had to take the baptism under the hand of the consecrated, the servant of God. அடுத்த பாயிண்ட் சொல்கிறேன். இவர்கள் அன்னகர்கள். And I want to tell another point. They were eunuchs. அதாவது அழைக்கப்பட்டவர்கள், They have been called, அபிஷேகம் பெற்றவர்கள், anointed, அனுப்பப்பட்டவர்கள், sent, அன்னகர்கள். and they are eunuchs. இந்த சீஷர்கள் அன்னகர்கள். Even this disciple, they were eunuchs. மூன்று விதமான அன்னகர்கள் உண்டு. There are three kinds of eunuchs. தாயின் வயிற்றிலிருந்தே அன்னகர்களாய் பிறந்தவர்கள். Even from the womb of the mother, they have been born as a eunuchs. மனுஷரால் அன்னகர்கள் ஆக்கப்பட்டவர்கள். Even by men, they have been made as a eunuchs. பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம் தங்களை அன்னகர்கள் ஆக்கிக் கொண்டவர்கள். Even for the kingdom of heaven, they made themselves as eunuchs. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. அப்படி என்றால் அவங்களுக்கு விவாகம் இல்லை. That means they have no marriage. அநேகருக்கு இன்றைக்கு விவாகத்தை பற்றி ஊழியத்தை பற்றி ஒரு பெரிய சந்தேகம் இருக்கிறது. Even many have a great doubt about the ministry, about the marriage. பொதுவாக கன்வென்ஷன் எல்லாம் நம்ம பேசினால் சிலருக்கு ஹர்ட் ஆகும். Even during the convention time, when we speak about the marriage, some other people may be hurt. இன்றைக்கு நான் பைபிள் ஸ்டடி ஆனதனால உங்களுக்கு விளக்கமாக சொல்லி தருகிறேன். Even as it is a Bible study, I want to give you elaborate explanation. முதலாவது, மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று தேவன் சொன்னார். Even the Lord God told it's not good for a man to be alone. அப்படிதானே? மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல. And he told them it's not good for a man to be alone. ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன். And you would make a proper help for that person. அதே தேவன் தான் சொல்லுகிறார் எரேமியாவிடத்திலே. Even this very same God was telling to Jeremiah, நீ பெண்ணை விவாகம் பண்ண வேண்டாம். you need not marry a woman. மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று The சொன்ன தேவன், the Lord who told it's not good for a man to be alone. மனிதனுக்கு தானே ஒரு விவாகத்தை செய்து கொடுத்த தேவன், The Lord God who himself initiated marriage for man. எரேமியாவுடைய ஊழியத்தின் நிமித்தம் எரேமியாவிடத்திலே கர்த்தர் சொல்கிறார், நீ பெண்ணை விவாகம் பண்ண வேண்டாம், அவன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று காண்கிறார். And even he was telling to Jeremiah it's not good for him to marry. அப்படியே இந்த புதிய ஏற்பாட்டிலே இந்த கனமான ஊழியத்தை செய்ய வேண்டியவர்கள், Even in the New Testament, whosoever you have to do this honorable ministry, அவர்கள் அன்னகர்களாய் மாற வேண்டும். they had to be turned like eunuchs. அன்னகர் என்றால் அவனுக்கு விவாகம் இல்லை. Eunuchs mean they have no marriage. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம் தங்களை அன்னகர்கள் ஆக்கிக் கொண்டவர்கள். For the sake of the kingdom of heaven, they made themselves as eunuchs. அப்படி என்றால் தீமோத்தேயுவிலே ஒரு வசனம் இருக்கிறது. For that we write in the book of Timothy about a verse. கண்காணியானவன் ஒரே மனைவியோட புருஷனாக இருக்க வேண்டும். And even he must be a bishop must be one husband having a one wife. இந்த கேள்வி, இந்த வசனத்தை கேட்கிறார்கள். And even they put this question. அதனுடைய விளக்கம் நான் சொல்லி தருகிறேன். But I want to give you an explanation. அந்த இடத்திலே கண்காணி என்று சொல்லுகிறவன் அப்போஸ்தலன் அல்ல. Even in that place, overseer, bishop is not apostle. அவர் அந்த நாட்களிலே எல்லா இடத்திலும் அப்போஸ்தலர்கள் போய் ஊழியம் செய்ய முடியாதபடியால் கண்காணிகளை ஏற்படுத்தினார்கள். அதாவது ஓவர்சியர். Even in those days, apostle, they were not able to go literally able to do the ministry. They made overseers. அந்த இடத்துல கண்காணி, அந்த பிஷப் என்ற வார்த்தைக்கு மூல வார்த்தையில எபிஸ்கோபஸ். எபிஸ்கோபஸ் means which means overseer. அதாவது அந்த அப்போஸ்தலர் இல்லாத இடத்திலே மேற்பார்வைக்காக அது நடத்தும்படியாக நியமிக்கப்பட்டவர். அவர் ஒரே மனைவியோட புருஷனாய் விசுவாசிகள் மத்தியிலிருந்தே ஒரு ஆள் நியமிக்கப்பட்டார். And even the overseer is said in the episcopal, in the original word, the apostles in that place, they have been nominated to do that work. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. அவன் தான் அந்த கண்காணி. And he is called as the அது இந்த overseer. 12 அப்பேரில் உள்ள அப்போஸ்தலருடைய ஒரு இடத்திலிருந்து செய்கிறவர்கள் அல்ல. அவர்களோடு சேர்ந்து அவர்கள் இல்லாத நேரத்தில் இந்த ஊழியத்துக்கு உதவியாக இருந்தவர்கள். And he is not standing in the place of the 12 apostles when they are absent for their help. Joining together doing that kind of work is the work of that overseer. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Pray to the holy name. விவாகம் என்பது ஒரு இம்போசிஷன் அல்ல.
Even marriage is not like an imposition. விவாகம் வற்புறுத்தி கட்டாயப்படுத்தி ஒரு ஆளுக்கு திணிக்க வேண்டிய ஒரு காரியம் அல்ல. Marriage is not a matter making as a coercion or a compulsion. விவாகம் தேவையானவர்கள் விவாகம் பண்ணிக்கொள்ளலாம். Whosoever desire to marry, they can do marriage. ஆனால் ஊழியக்காரன் என்று வரும்போது அவன் அன்னகன். But when you come into the aspect of a servant of God, you must be like eunuch. அழைக்கப்பட்டவன், And you have been called, அபிஷேகம் பெற்றவன், anointed, அனுப்பப்பட்டவன், and being sent. அன்னகன். And he is a eunuch. அவன் அன்னகனா இருந்தால் தான் அந்த ஊழியம் செய்ய முடியும். Only when he remain like a eunuch, he can carry out this ministry. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. சிலர் நாட்டுக்காக தங்களை அன்னகர்களாக்கிக் கொள்கிறார்கள். Even some people, for the sake of the nation or the country, they make themselves as a eunuch. டாக்டர் அப்துல் கலாம் Even Dr. Abdul Kalam, நாட்டுக்காக தன்னை அவருக்கு விவாகம் பண்ணாமல் இருக்கிறார். For the sake- இருக்கிறார், இப்ப கூட இருக்கிறார். even for the sake of his own country, he had remained a bachelor, confirmed a bachelor all through his life. இந்தியாவினுடைய முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் நாட்டுக்காக கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறார். Even the former Prime Minister Vajpayee, for the sake of the nation, he remained as a bachelor. காலஞ்சென்ற காமராஜர் நாட்டுக்காக அவர் கல்யாணம் பண்ணாமல் இருந்தார். Even a late Kamaraj, for the sake of the nation, he remained like a confirmed bachelor. இன்னைக்கு எத்தனை பேர் இருக்காங்க? Even today, we can find that many people remain in that way. அப்படி என்றால் இந்த கனமான ஊழியத்திற்காக அன்னகர்களாக இருக்க வேண்டியது எவ்வளவு அவசியம் பாருங்கள். How it is important for this honorable ministry, they had to remain like eunuchs. அதனால தான் இந்த நாட்களிலே பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம் தங்களை அன்னகர்களாக்கிக் கொள்கிறார்கள். வாலிப பிராயத்திலேயே இப்படி ஒரு பிரதிஷ்டை செய்து கொள்கிறார்கள். For the sake of the kingdom of heaven, they make themselves as a eunuchs. Even in the youthful days, they make this kind of consecration and determination. இதனுடைய நோக்கம் மனுஷனை கர்த்தருடைய வருகைக்காக ஆயத்தப்படுத்துவது. The purpose behind making a person and preparing for the coming of the Lord. இந்த உலகத்தில் ஒன்றும் இல்லாமல் மாறினார்கள். And they became nothing in the world. இந்த உலகத்தில் தங்களை வெறுமையாக்கிக் கொண்டார்கள். And even in the world, they themselves made themselves as empty. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. அப்படிப்பட்ட ஒரு ஊழியக்காரருடைய ஐக்கியத்திலே தேவன் நம்மை கொண்டு வந்தது நமக்கு தேவன் செய்த ஒரு பெரிய இரக்கம் அல்லவா? It is a great mercy as God has united to that kind of fellowship of the apostles and the servants of God. அதனால்தான் நாம் நன்றியுள்ளவர்களாய் கர்த்தர் இப்படி ஒரு ஐக்கியத்தை நமக்கு தந்தாரே, ஒரு சபையை தந்தாரே. இன்னைக்கு எத்தனையோ பேர் உண்மையான ஒரு சபையும் ஐக்கியம் இல்லாமல் அலைந்து கொண்டே இருக்கிறார்கள். And we had to be grateful. God had given a good fellowship and good church. Even today, many are roaming about with a proper fellowship and proper doctrine. கர்த்தர் நமக்கு இப்படி ஒரு ஐக்கியம் தந்தாரே. Even God had given a good fellowship. இப்படி ஒரு ஊழியக்காரருடைய ஐக்கியத்தை நமக்கு தந்தாரே. And God had given a good fellowship of these saints of God. உண்மையிலே அதற்கு நன்றியா இருக்கிறவர்கள் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. People who are grateful truly lift up a hand and praise Him. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். தா 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 தா. இந்த ஊழியக்காரருடைய ஐக்கியம் உனக்கு பாதுகாவல். இந்த ஊழியக்காரருடைய ஐக்கியம் உனக்கு ஜீவன். இப்படிப்பட்ட ஊழியக்காரருடைய ஐக்கியம் நீ ஆவிக்குரிய ஜீவியத்திலே வளருவதற்கு உனக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு பெரிய பாக்கியம். அதை நீ மறக்கவே கூடாது. இதற்கு நன்றியாக நீ காணப்பட வேண்டும். You have to be grateful for that. ஆமென். இப்படிப்பட்ட ஊழியக்காரர்களோடு நீ ஐக்கியப்பட்டிருக்கிறாயே, உனக்கு ஒரு பெரிய பாதுகாவல். As you have been affiliated with the servant of God, it is something like a protection. அன்றைக்கு ஒரு லேவியன் ஒரு வாலிப லேவியனை கண்டுபிடித்த உடனே அவன் கொண்டு வந்து தன்னுடைய வீட்டில் வைத்தான். பழைய ஏற்பாட்டின் காலத்திலே Even the Levite, when he had seen a young person, he brought it and kept in his house. எனக்கு நீ ஆசாரியனாய் இரு என்று சொன்னான். And he told, you just remain as a priest. ஏனென்றால் அந்த நாட்களில் லேவியர்கள் அபூர்வமா இருந்தார்கள். Even in those days, priest seems to be so scared. கர்த்தருடைய ஊழியக்காரர்களோடு உன்னை கர்த்தர் ஐக்கியப்படுத்தினாரே, உன் குடும்பத்தை ஐக்கியப்படுத்தினாரே, இதற்கு நீ நன்றியோடு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். And you had to praise God with a grateful heart as He has united you and your family with the servant of God. உன்னை கர்த்தர் பாதுகாப்பார். And the Lord God will protect you. உன்னை கர்த்தர் வளர்த்துவார். And He will able to grow you. ஒரு குழந்தையை வளர்த்துவது போல உன்னை வளர்த்துவார். And He will nourish you as like nourishing a child. உனக்கு ஏற்ற ஆலோசனைகளை தருவார். And all the proper counsel you give it at the right time. தானாபதிகளின் வார்த்தையை நிலைப்படுத்துவார். And He will establish the words of the ambassador. ஊழியக்காரரின் வார்த்தையை ஸ்திரப்படுத்துவார். And He will establish the words of the servant of உனக்கு God. ஜெயம் கிடைக்கும். And you will able to get a victory. ரெண்டு கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். With the lifting of both the hand and praise God. Hallelujah, hallelujah, hallelujah. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord.